பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதாவது ப்ராப்பர் டயட், ஒழுங்கான நேரத்துல சாப்பிடுறது, ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் சின்சியரா ஸ்கின்னை கவனிச்சுக்கிறது. குளிர்காலங்கள்ல ஸ்கின்னோட ஆரோக்கியம் பாதிப்பு அடையுது. அந்த நேரத்துல ஸ்கின் வறண்டும் உலர்ந்தும் காணப்படுது. ஒரு சில சமயங்கள்ல சில லைன்ஸையும் சுருக்கங்களையும் கூட பார்க்கலாம். ஸ்கின் அந்த சமயத்துல அரிக்கலாம். அந்த உணர்வால ஸ்கின்னை சொரிஞ்சா அதுல ஒயிட் பேச்சஸோ லைன்ஸோ விழலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஸ்கின்ங்கிற பிரச்சனை தொடர் ப்ராப்ளமா இருக்கும், பல வருஷமா இருக்கும். ட்ரை ஸ்கின் உருவாக என்ன காரணம்? தினமும் சுடு தண்ணில பல தடவை ஒருத்தர் குளிக்கிறது, ஸ்விம்மிங், வெயில்ல அதிக நேரம் நிக்கிறது. சுராய்சஸ் சருமத்துல வரக்கூடிய சிரங்கு மாதிரியான வகை. இல்ல செயற்கையா குளிரூட்டப்பட்ட ரூம்லயோ வெப்பமான அறையிலயோ ஈரப்பதம் குறைவா உள்ள இடத்துல அதிக நேரம் செலவிடுறதும் காரணம். ஆனா ஜெனரலா ட்ரை ஸ்கின்ங்கிறது பெரிய வியாதி கிடையாது. அதே சமயம் அலட்சியமா விட்டா ஸ்கின்ல பிளவுகள் ஏற்பட்டு அதனால விரிசல்கள் உருவாகி ரத்த கசிவு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. அதுக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸே ஏகப்பட்டது இருக்கு. 2 வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு பவுல்ல எடுத்துக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்க்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இத ட்ரை ஸ்கின் ஏரியால தடவுங்க. ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் சுடு தண்ணியால வாஷ் பண்ணிடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்லி மாவை எடுத்துக்கோங்க. இத வார் கோதுமை மாவுன்னு சொல்லுவாங்க. இதுல 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரை சேர்க்கணும், அதாவது மஞ்சத்தூள். கூடவே 2 டீஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில், அதாவது கடுகு எண்ணெயை சேர்க்கணும். அதோட கொஞ்சம் தண்ணிய சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆட்டம் ஆக்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேஸ்ட குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அண்ட் பாடியில தடவலாம். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டு அதை நல்லா காய விடுங்க. கைய வச்சு பேஸ்ட நல்லா தேய்ச்சி விடணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு ஹாட் வாட்டர்ல குளிங்க. உங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகும், க்ளோ ஆகும், ஹெல்தியா இருக்கும். ஒரு எக்கோட மஞ்சள் கருவை எடுத்து அதை மெதுவா அடிச்சுக்கோங்க. இத ட்ரை ஸ்கின் ஏரியால தடவி 20 நிமிஷம் கழிச்சு நல்லா வாஷ் பண்ணுங்க. ஆலிவ் ஆயில் இல்ல பாதாம் எண்ணெயால நல்லா மசாஜ் பண்ணா ஸ்கின்னுக்கு புத்துணர்வு கிடைக்கும். டெய்லி நீங்க 8 இருந்து 10 கிளாஸ் தண்ணி குடிக்கிறது தான் ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைக்கான மிகப்பெரிய தீர்வு. இதனால பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாம் வெளியேறிடும். ஆல்சோ மாய்ஸ்சரைசரை ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. இது போன்ற இயற்கை வீட்டு வைத்தியங்களை அறிய www